சந்தியாராகம் சரியில்லை. ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குருபரன் வக்கீல் 2 பேருமா சேர்ந்து ஜானகியை ஜட்ஜு பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. ஜட்ஜும் ஜானகி அம்மாவை பார்க்குறாங்க. இவங்கள ஒரு 15 நாள் ரிமாண்ட்ல வைக்கலான்னு வக்கீல் கேட்குறாங்க. எது ரிமாண்ட்ல வைக்கிறதா? இவங்க தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்கங்கிறாங்க ஜட்ஜு. இவங்க இந்த கொலையை பண்ணலைன்னு சொல்றாங்க. ஜட்ஜு என்ன விளையாடுறீங்களாங்கிறாங்க. ஆமாங்க, நான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க விரும்பல. நான் இந்த கொலையை பண்ணவே இல்லைங்கிறாங்க ஜானகி. என்னம்மா விளையாடுறீங்களான்னு ஜட்ஜு கோவமா கேட்குறாங்க. இந்த அம்மா கொலை பண்ணனதா சொல்றாங்களே, அந்த கார்த்தி இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறதா சொல்லி மாயாங்கிறவங்க ஒருத்தருங்க பார்த்த சாட்சியோடு இருக்காங்கங்கிறாங்க. அப்படியா? அப்போ என்னதான் நடக்குது அப்படின்னு ஜட்ஜு கேட்கவும், இது என்னங்கிறத நான் 15 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சு உங்ககிட்ட குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்றாங்க குருபரன். அது வரைக்கும் நீங்க இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஜாமீன் கொடுக்கறதுனா நீங்க 10 லட்சம் ரூபா கட்டிட்டு இவங்களை ஜாமீன்ல எடுத்துட்டு போலான்னு சொல்லிடுறாங்க ஜட்ஜு. குருபரனும் வக்கீலும் சரின்ட்டு வெளியில் வராங்க. நடந்த விவரங்கள் அத்தனையும் மாயா கிட்ட சொல்றாங்க. 10 லட்சம் ரூபா கட்டணுமா அப்படிங்கிறாங்க. ஆமா, 10 லட்சம் ரூபா கட்டினா இவங்களை ஜாமீன்ல வெளியில விடுவாங்க. 15 நாளுக்குள்ளேயே அந்த குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறேங்கிறாங்க குருபரன். மாயாவும் கதிரும் யோசிக்கிறாங்க. சரி, 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம என்ன பண்றதுங்கிறாங்க. சரி, அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்றேங்கிறாங்க மாயா. சரி, நீ வீட்டுக்கு போய் பணத்தை ரெடி பண்ணு. நான் அந்த கார்த்தி எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சு அவனை அதே இடத்துல கொண்டு போட்டுட்டு வந்துடுறேங்கிறாங்க கதிர். கதிர், நீ முட்டாள்தனமா இந்த நேரத்துல அவசரப்பட்டு வார்த்தை விடாத. தேவையில்லாம பிரச்சனை வந்துடும். அந்த கார்த்தி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் கண்காணிக்கணும். அவங்க 2 பேரும் எங்க போறாங்க, யார்கிட்ட எல்லாம் போன்ல பேசுறாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா கார்த்தி இருக்கிற இடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான வேலையை மட்டும் நீ பார். தேவையில்லாம வார்த்தைகளை விடாத. நான் பெரியமாவை வெளியில கொண்டு வரக்கு எப்படியாவது பணம் திரட்டி கொண்டு வரேன். ஐயா, அவ்வளவு பணத்துக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க கதிர். பெரியமாவும் பெரியப்பாவும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க. பெரியமாவோட நகை அத்தைகிட்டே இருக்குது, பார்வதி சித்திக்கிட்டே இருக்குது. கேட்டா நிச்சயமா கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போறாங்க மாயா. சரி மாயா, பார்த்து கவனமா நீ பணத்தை திரட்டு. நான் இவன் எங்க இருக்கான்னு முழுசா கண்டுபிடிச்சிட்டு வரேன்ட்டு போறாங்க கதிர். வீட்டுக்கு வராங்க மாயா. பார்வதியும் பத்மாவும் பார்த்துட்டு, என்னது மாயா மட்டும் தனியா வந்திருக்கா, கதிரை காணுமே. கதிரும் இவளும் சேர்ந்து போனாங்க. நிச்சயமா ஜானகி அக்காவை வெளியே விட வாய்ப்பே இல்லைங்கிறாங்க பார்வதி. என்னதான் எங்க அண்ணன் ஊருக்கு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவங்க பொண்டாட்டி ஜானகி அண்ணி கொலை பண்ணினவங்களை ஈஸியா மன்னிச்சு விட்டுருவாங்களா என்ன? நிச்சயமா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அவங்க இனிமே வீட்டுக்கு வர வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க பத்மாவும் பார்வதியும். இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க மாயா வராங்க. அண்ணி, மாயா வந்துட்டா பாருங்க. இவ மட்டும் தனியா வராளே, கூடவே போனானே கதிர், அவனை காணாங்கிறாங்க பத்மாவும் பார்வதியும். அட ஆமா, என்ன இருக்கும், ஏன் மாயா மட்டும் தனியா வரா, கதிர் காணமே. சரி வா போய் கேட்டு பார்க்கலான்னு பார்வதியும் பத்மாவும் மாயாவை கூப்பிட்டு கேட்கறாங்க. என்ன மாயா, நீ மட்டும் தான் வந்திருக்க, அண்ணியை கூட்டிட்டு வரலையா, கதிர் எங்க போயிட்டான்னு கேட்கறாங்க. பெரியமாவுக்கு ஜாமீன்ல விடுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். கதிர் ஒரு வேலையை போயிருக்கான். பெரியமாவை வெளியில எடுக்கணும்னா பணம் 10 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லி ஜட்ஜு ஆர்டர் போட்டிருக்காங்க. எப்படியாவது 10 லட்சம் ரூபாய் பணம் திரட்டணும். உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நகை இருக்குல்ல, அதுவும் பெரியமா உங்களுக்காக கொடுத்த நகை இருக்குதுல்ல, அந்த நகையை கொடுங்க. பெரியமாவை வெளியில கூட்டிட்டு வந்துடலான்னு மாயா கேட்கறாங்க. மாயா பத்மா பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்கிறது அந்த பக்கமா ரகுராம் கேட்டுட்டே நிக்கிறாங்க. ஏது, அண்ணியை வெளியில கொண்டு வர்றதுக்கு நீ 10 லட்சம் ரூபாய் கேட்கறியா? ஆமா, நாங்க எங்கடி போறது 10 லட்சத்துக்கு? கொலை பண்ணனவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. அவங்கள எதுக்காக ஜாமீன்ல வெளியில எடுக்கணும்? அதெல்லாம் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். உனக்கு ஒன்னும் தெரியாது. நீ பேசாம அமைதியா நின்னாவே போதும். என்னடி, ஒரு காசா அரை காசா? 10 லட்சம் ரூபாய் மதிப்பு உனக்கு என்னன்னு தெரியுமா? சர்வசாதாரணமா எங்க கிட்ட வந்து பெரியமாவுக்காக 10 லட்சம் ரூபாய் கேட்கறியே, ஆனா என்ன மரத்துலயா காக்கிது? அண்ணிய வெளியில எடுக்கிறதுக்கு அண்ணனே முயற்சி பண்ணல, உனக்கு என்னடி ஆக்கற அப்படின்னு பத்மா பார்வதி 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் திட்டுறாங்க. தயவு செய்து சொன்னா புரிஞ்சுக்கங்க. பெரியமா எந்த தப்புமே பண்ணல. பெரியமா ஜெயில் இருக்கிறது நியாயமே இல்லை. பெரியமா வீட்டுக்கு வர வேண்டிய நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க மாயா. இதையெல்லாம் நம்ப தயாரா இல்ல பத்மாவும் பார்வதி. ஒரு குண்டுமணி நகை கூட உனையும் நம்பி நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசுனது எல்லாம் அந்த பக்கமா நின்று ரகுராம் கேட்டுட்டே நிக்கிறாங்க. மாயா ஜானகியை காப்பாத்தணுங்கிறதுக்காக நகையை கேட்டுட்டு இருக்கிறா. ஆனா இவங்க 2 பேரும் பேசுறதுல நியாயமே இல்லை. ஒரு தடவை நகையை ஜானகிக்காக வாங்கிட்டு வந்தோம். அந்த நகையை எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தா எப்படிங்க? பத்மாவும் பார்வதியும் இதே வீட்டுல தானே இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாமல்லன்னு ஜானகி கேட்கறாங்க. பரவாயில்ல ஜானகி, இந்த நகையெல்லாம் நீ போட்டுக்கோ, அவங்களுக்கு நான் தனியா வாங்கிட்டு வரேங்கிறாங்க ரகுராம். அதெல்லாம் வேண்டாங்க, இதையவே நாங்க 3 பேரும் வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஜானகி அவங்க பத்மாவையும் பார்வதியும் கூப்பிட்டு இந்த நகை வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு கொடுக்குறாங்க. அதையும் ஆசாசியா அவங்க 2 பேரும் வாங்கி போட்டுக்கிறாங்க. ஜானகிக்குன்னு வச்சுக்கிட்டது எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் வீட்டுல பொம்பளைங்க இருக்காங்கன்னு சொல்லி பங்கி கொடுத்தா. ஆனா இன்னைக்கு அவளை காப்பாத்துறதுக்காக பார்வதிக்கும் பத்மாவுக்கும் மனசே இல்லையே. ஆனா மாயா மட்டும்தான் ஜானகியை வெளியில கொண்டு வரணும் துடிக்கிறான்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரகுராமுக்கு புரிய வருது. மாயா பணம் கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் தனா வந்து மாயா கிட்ட என்ன விவரம்னு கேக்குறாங்க. பெரியமாவை ஜாமீன்ல வெளியில கூட்டிட்டு வரணும்னா பணம் 10 லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. 10 லட்சம் ரூபாய் பணத்துக்கு நம்ம எங்க போறதுன்னு நினைச்சு பார்த்தேன். சரி, அதுதான் அத்தைகிட்டையும் சித்திக்கிட்டையும் நகை இருக்குமல்ல, அவங்க நகையை கேட்டேன். அதுவும் பெரியமா நகை தான். அவங்க நகையை கொடுக்க மனசு இல்லை இவங்க 2 பேத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தனா மனசு அப்படியே நொறுங்குது.
தோணுது. ஏமாயா அவங்க கிட்ட தான் கேட்கணுமா? எங்க அப்பா எங்க அம்மா எனக்கு போட்ட நகை என்கிட்ட இருக்கு. அதை கொண்டு போய் கொடுத்து எப்படியாவது பணத்தை பெரட்டி அம்மாவை வெளியில கொண்டு வந்துடலான்னு தனா சொல்றாங்க. அந்த பக்கமா தனா சொன்ன வார்த்தைகளை நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க ரகுராம். நம்ம பொண்ணு தனா எப்படி இந்த அளவுக்கு மாறினா? எப்பவுமே மாயா மேல வெறுப்பா இருந்தவ இப்ப பாசத்தோட இருக்கா. அது மட்டும் இல்லாம மாயா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற தனா இப்ப அவ நகையே கழட்டி கொடுக்குற அளவுக்கு முன் வந்துட்டாலே. ஜானகியை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக மாயா போராடிட்டு இருக்காங்க. ஜானகிக்காக தனா கதிர் இவங்க 2 பேரும் மாயாவுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. தனா கையில இருக்கிறது, கழுத்துல இருக்கிறது, வீட்டுல வச்சிருக்கிற அத்தனை நகையும் கொண்டு வந்து மாயா கையில கொடுக்குறாங்க. மாயா அதை பார்த்துட்டு தனா உங்ககிட்ட இருந்து வாங்குறதுல நியாயமே இல்லைங்கிறாங்க. என்ன மாயா இப்படி பிரிச்சு பேசுற? இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். ஆனா எங்க அம்மாவை ஜெயில வச்சிருக்க நான் அனுமதிப்பேனா? இந்த நகையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருந்து நான் என்ன செய்ய போறேன்? இப்ப எங்க அம்மா என் கூட இருந்தா எனக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? எங்க அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்க அம்மா ஜெயில இருக்கிறதுனால எங்க குடும்பத்துக்கே எவ்வளவு பெரிய கேவலம், அவமானம். குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ என்னெல்லாம் பாடுபடுற? ஏன் நான் இந்த நகையை கூட கொடுத்து உதவ மாட்டேனா மாயா? நீயும் சரி, கதிரும் சரி, எங்க அம்மாவும் சரி, நீங்க எல்லாம் என் வாழ்க்கையை காப்பாற்றணுக்காக நீங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இந்த நகையை கொண்டு போய் எப்படியாவது பணம் பண்ணி அம்மாவை வெளியே கொண்டு வரக்கான ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிடுறாங்க மாயா. கதிரும் வந்துடுறாங்க. ஆமா மாயா, தனா சொல்றதுல தப்பே இல்லை. நீ இந்த நகையை வாங்கி எப்படியாவது பெரியமாவை வெளியில கொண்டு வரக்கான ஏற்பாடு பண்ணு. தப்பு செய்யாதவங்க எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? அவங்க வெளியில வந்தாங்கன்னா தான் நிறைய உண்மை விஷயங்கள் வெளியே வரும். அது வரைக்கும் பொறுமையா இருந்து எப்படியாவது இந்த கார்த்தியை நான் கண்டுபிடிச்சிடுறேங்கிறாங்க கதிர். 15 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்ச கையோட சுக்கு நொறு அடிச்சு நொறுக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல குருபரன் கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு மாயா முடிவெடுத்திருக்காங்க. எப்படியோ மொசக்கிட்டே தன்னை தானே தேடிக்கிட்டு வந்து மாயா விரிச்ச வலையில விழுந்துடுறாரு கார்த்தி. மாயாவும் ஒரே சொல்லிட்டே அப்படியே வலைக்குள்ள சிக்கின கார்த்தியை இறுக்கி பிடிச்சிடுறாங்க. என்னடா என்னை அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுட்டியா? உயிரோட இருந்துகிட்டே செத்தேன்னு சொன்னீங்கல்ல, உன்னைய உண்மையிலுமே கொன்னாலும் இனிமே யாரும் கேட்க போறதில்லை. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும்னு விட்டுறலாம். இருந்தாலும் எங்க பெரியமாவை காப்பாத்தி ஆகணுமே, அதுக்காகவாவது நான் உன்னைய கொண்டு போய் ஜட்ஜு முன்னாடி நிறுத்தணும்ல. அது மட்டும் இல்ல, என்னடா கார்த்தி எங்க குடும்பத்தை கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீ மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி பெரிய சூழ்ச்சி சதியும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் யார் காரணங்கிறது எனக்கு தெரியும். உங்க அத்தை புவனேஸ்வரியும் உங்க அப்பா பசுபதியும் தானே. உன்னையோட சேர்த்து இவங்களையும் உனக்கு பின்னாடி சப்போர்ட்டா இருந்தாங்கல்ல பசுபதியும் புவனேஸ்வரியும், இவங்களையும் நான் ஜெயிலில் தள்ளாம விட மாட்டேங்கிறாங்க மாயா. மாயா விட்ட சவாலுக்கு அந்த பக்கமா நிற்கிற பசுபதியும் சரி புவனேஸ்வரியும் சரி அப்படியே திடுக்குன்னு பயப்படுறாங்க. என்ன தங்கச்சி இப்ப சொன்னதை செஞ்சுடுவாளாங்கிறாங்க. புவனேஸ்வரி என்ன யோசிக்கலாம், இவ முந்தருக்கு முன்னாடி நாம ஏதாவது ஒரு வழியில முண்டிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. இவங்க திட்டம் நிறைவேறுமா இல்ல கரையுமாங்கிறத நம்ம எபிசோட்ல பார்க்கலாம்.